புதுக்கோட்டையில் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திய காவலரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சுந்தர், வணக்கம். இந்த காவலரின் விவரங்கள் என்ன? இவர் ஏற்படுத்திய சேத விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை ராம் தியேட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்தி. இவர் இருசக்கர வாகனத்தில் டிவிஎஸ் கார்னர் பகுதியிலிருந்து சுப்பிரமணியன் நகர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த ஒரு பொலிரோ வாகனம் இவர் மீது மோதியது. இந்த இதுல இவர் நிலை தடுமாறி கீழே இவருக்கு கை கால் உள்ளிட்ட பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கப்பக்கத்தில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை முதற்கட்டமாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் அந்த பகுதியில் சூழ்ந்த பொதுமக்கள் பொலிரோ வாகனத்தில் வந்தவரை சோதனை செய்த போது அவர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் பொதுமக்கள் அவரிடம் கேள்வி கேட்கும் போது அவர் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் போதை தலைக்கேறியபடி இருந்த நிலையில் இருந்தார். இதனைத் தொடர்ந்து காரில் அவர் பொதுமக்கள் சோதனை செய்து பார்த்தபோது அவரிடம் ஒரு ஐடி கார்டு உள்ளது. ஐடி கார்டில் இவர் புதுக்கோட்டை, அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் காவலர் என்பது தெரிய வந்தது. கடந்த வாரத்திற்கு முன்புதான் புதுக்கோட்டையிலிருந்து அவர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு காவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கணேசநகர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் காவல்துறை விரைந்து அவரிடம் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் அந்த பொதுமக்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த எதிரே ஒரு காலி மனை ஒண்ணு உள்ளது. அந்த இடத்தில் தனது காரை நிறுத்தி மீண்டும் அவர் அந்த குடிபோதையில் இருந்த காவலர் மீண்டும் மதுபானத்தை டம்ளரில் ஊற்றி அவர் அருந்து தொடங்கியுடன் பொதுமக்கள் ஆவேசம் அடைந்து அவரை அடிப்பதற்காக கீழே இறக்கிய போது காவல்துறையினர் அந்த நேரத்தில் வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை பிடித்து காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் குடிபோதையில் இருந்த காவலரை வாகனத்தில் ஏற்றி கணேசநகர் காவல் நிலையத்திற்கு கைது செய்து கணேசநகர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது 12 மணிக்கு பிறகுதான் டாஸ்மாக் கடை திறக்கும். ஆனால் இவர் 9 மணிக்கே குடிபோதையில் வந்தது. கள்ளச்சந்தையில் இவர் மது வாங்கி குடித்து விட்டு வந்ததும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அது அடிப்பட்டவர், அதாவது காயம்பட்டவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.